ஏற்கனவே லெனோவோல இருந்து S5 Pro அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு சேலுக்கு வரல. இருந்தாலும் இப்போ சைனாவில் வந்து இந்த ஃபோனை அப்கிரேட் பண்ணி இன்னொரு வெர்ஷனாக விற்றுருக்காங்க. அதாவது S5 Pro GT அப்படிங்கிற வெர்ஷனில். ஸோ இந்த புதுசாக வரப்போகிற இந்த லெனோவோட S5 Pro GTயில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Back from the dead. இந்த Lenovo S5 Pro GT பற்றி பேசும்போது முதல்ல லெனோவோட S5 Pro பற்றியும் சைட் பை சைடாக கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லெனோவோட S5 Pro மாதிரியே இந்த ஃபோன்லேயும் அதே 6.2 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080p ரெசல்யூஷனில் வருது. இதுவுமே நாச் டிஸ்பிளேயாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்குது. அதாவது லெனோவோட Z5 Proவில் வந்து Snapdragon 636 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ Snapdragon 636க்கு பதிலாக Snapdragon 660 ஆக்ட்-கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.2 GHz Cairo 260 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Cairo 260 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்கான நமக்கு Adreno 512 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ முந்தி இருந்த ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த GT வெர்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு Snapdragon 616 பார்க்கும்போது PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட மீடியம் செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அப்ளிகேஷன் ஈஸியாக ரன் ஆயிரும். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயுமே நமக்கு வித்தியாசம் வந்திருக்குது. அதாவது S5 Proவில் வந்து 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இன்னொரு 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு வெர்ஷனில் தான் வந்துச்சு. இதில் வந்து 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று வந்து 6GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. அதாவது 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ங்கிறது அடிஷனலாக சேர்ந்துருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு S5 Proவில் பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான் எதுலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ GT வெர்ஷன்லேயே எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. ரியர் ஃபேஸிங்கில் வந்து 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அபர்ச்சர், ரெண்டாவது கேமரா வந்து 20 மெகாபிக்சல் கேமரா வித் f2.6 அபர்ச்சர். இது 2x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. டூயல் டோன் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. 4K ரெசல்யூஷன் 30 ஃப்ரேம் செகண்ட்லையும் கேப்சர் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையுமே அதே Lenovo S5 Proவில் பயன்படுத்தப்பட்ட டுவல் கேமரா தான். 20 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 அபர்ச்சர், இன்னொன்று 8 மெகாபிக்சல் கேமரா. பேட்டரியுமே எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. USB Type-C கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு Android Oreo 8.1 வந்து இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகுது. ZUI 5.0 இன்டர்ஃபேஸில் டாப் ரன் ஆகிட்டு இருக்குது. 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரியான சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராரெட் ஃபேஸ் ரெகக்னேஷன் இருக்கிறதுனால ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் dual band Wi-Fi, Bluetooth 5.0 மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த லெனோவோட S5 Pro GT வெர்ஷனை பொறுத்தவரையும் சைனாவில் உள்ள ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் 4GB RAM வித் 64GB வேரியண்ட்டோட விலை வந்து சைனாவில் இருந்து பார்க்கும்போது இந்திய மதிப்பில் 12,200 வருது. அதே 6GB RAM வித் 64GB வேரியண்ட்டோட விலை வந்து 13,200க்கும், 6GB RAM வித் 128GBயோட விலை வந்து 17,300க்கும் வருது. எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மலான லெனோவோட S5 Pro பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.